ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் vlog தான். நேற்று வந்து வேலண்டைன்ஸ் டே இல்லையா? ஸோ வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்ணேன். என்ன பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து ப்ரௌனி பிடிச்சிது. சரி, ஓகே, இது வந்து ப்ரீ பிளான்டெல்லாம் கிடையாது. அன்றைக்கி காலையில் தான் வந்து பிளான் பண்ணேன். சரி, ஓகே, வந்து ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ராகி மாவுலாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் வந்து இந்த டார்க் சாக்லேட் இதெல்லாம் வந்து வாங்கலை. இங்கேருந்து சூப்பர் மார்க்கெட் போனால் கண்டிப்பாக 2 குழந்தை வச்சுட்டு போக முடியாது அப்படின்றதுனால ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் இருக்குல்லையா, அதில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. இந்த டார்க் சாக்லேட் வந்து ஃபஸ்ட்டு அறிவாளித்தனமாக வந்துட்டு சரி துருவி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துருவிக்கிட்டு இருந்தேன். என்ன நம்ம என்ன லூஸாக, இதுவே ஒரு மெல்ட் ஆகிற ஐட்டம், இதுக்கு நம்ம லூஸ் மாதிரி துருவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அறிவு வந்துட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை வந்து கத்தி வச்சு 2-3 வந்து நறுக்கிட்டு அதுக்கப்புறமா டபுள் பாய்லர் மெத்தடில் வந்துட்டு மெல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து 150 கிராம் டார்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து 100 கிராம் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு தான் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஃபுல்லாகவே வந்து பட்டரை போட்டணும். 2த்தையும் போட்டு நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஸோ சீரியஸாக ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனி பண்ணுறது மாதிரி ஈஸியான ஒரு பேக்கிங் ஐட்டம் கண்டிப்பாக எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இதை குக்கரில் தான் வந்து பண்ணேன். இதுக்கும் இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே வந்து நான் வந்து ஆட் பண்ணலை. வெறுமனே நம்ம வீட்டில் இருக்க ஹெல்த்தியான பொருள் மட்டுமே வச்சு வந்து செஞ்சேன். செம்ம சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ரெடி பண்ணி தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இந்த ப்ரௌனி அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 kg இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கரெக்டாக வந்து தெரியல. இதுக்கு வந்துட்டு 3 முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் வந்துட்டு இருக்கணும். அதை எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு 1 கப்பு 250 ml கப்பு ஃபுல்லாக நாட்டு சக்கரை, இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டு நல்லா இதை வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் விஸ்க் வச்சே நீங்கள் வந்து பீட் பண்ணலாம். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டெல்லாம் வந்து தேவையில்லை. கொஞ்சம் வந்து நல்லா விஸ்க் பண்ணிட்டிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நுர வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், எந்த ஒரு இந்த கடலெண்ணெய் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிடாதீங்க. ஃப்ளேவர்லாம் எதுவும் இல்லாத மாதிரி ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் போட்டு அதையுமே நல்லா போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட், அதுக்கப்புறமா வந்துட்டு பட்டர் போட்ட அந்த ஒரு சிரப், அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் வந்துட்டு இருக்குது. நீங்கள் அங்கங்கே ஏதாவது கட்டித்தட்ட விட்டுட்டிங்கன்னா ப்ரௌனி வந்து அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா பேக் ஆகாது. டேஸ்ட்டும் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னு வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு, இதுக்கு வந்து ராகி மாவு 250 ml கப்பில் 1 கப்பு ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதுக்கு வந்துட்டு 1/2 கப்பு, எந்த கப்பில் எடுத்திங்களோ அந்த கப்லேயே 1/2 கப் வந்து கொக்கோ பவுடர். இதை நல்லா வந்து ஜலிச்சுக்கோங்க. நான் வந்து கடையில் தான் வந்து ராகி மாவு வாங்கியிருந்தேன். வீட்டில் வந்து ராகி மாவு இல்லை. ஸோ வந்துட்டு எந்த ராகி மாவுனாலும் ஓகே. நீங்கள் முளை கட்டினதுனாலும் சரி, முளை கட்டாததுனாலும் சரி, நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா லம்ஸ் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம இதை அப்படியே கூட பேக் பண்ணலாம் எம்டியாக, அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இது கூட வந்துட்டு வீட்டில் வந்துட்டு முந்திரி பாதாம்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். எது வேணாலும் நம்ம அதுக்குள்ளே போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து ராகி ப்ரௌனி மாதிரியே இல்லை, நார்மலாக நம்ம மைதாவில் பண்ணுற ப்ரௌனி மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாவெல்லாம் ஜலிச்சு வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு சரி ப்ரீ ஹீட் பண்ண வச்சிடலாம் குக்கரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த சலிச்ச இடம் பார்த்திங்கன்னா சுற்றி வர மாவாக இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரீ ஹீட் பண்ணேன். ப்ரீ ஹீட் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்கள் போதும். அதுக்கப்புறமா நம்ம அந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அக்கப்போர் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாவெல்லாம் நான் இப்படி கலந்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கலந்து வச்சுட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியும் வச்சுட்டேன். சரிங்களா, இது வந்து ப்ரீ ஹீட்டும் ஆயிடுச்சு. பேக்கிங் பேப்பரை காணோம்.
பட் நான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு என்னோடய சிஸ்டர் பர்த்டே கேக் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த அன்றைக்கி தான் ஒரு ரோல் ஃபுல்லாக பட்டர் பேப்பர் வாங்கிட்டு வந்தேன் 125 ரூபான்னு சொல்லிட்டு. புதுசாக இருந்துச்சு. அன்றைக்கி கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அது எவ்வளோ யூஸ் பண்ண போகிறேன், அந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே இருந்துச்சு. நானும் வீடு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் திங்ஸ் எல்லாம் நிறையா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஏதோ ஒன்று தேடணுன்னா கூட நம்ம ஈஸியாக வந்துட்டு தேடிடலாம், டக்குன்னு அந்த பொருள்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் வீட்டில். நானும் தேடாத இடம் இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், பேக்கிங் பேப்பர்னால் என்னன்னு கேட்குறாங்க. பேக்கிங் பேப்பர்னு சொல்லி நான் வந்து கேட்கல, பட்டர் பேப்பர் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு நான் எதுவும் பார்க்கல அப்படின்ட்டாங்க. ஒன்றா வந்து வீட்டை வந்து நான் க்ளீன் பண்ணுவேன், இல்லை அவங்க தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. 2 பேருமே மாறி மாறி க்ளீன் பண்ணிட்டே தான் வந்து இருப்போம். ஸோ நான் க்ளீன் பண்ணேன்னா என்னோடய பேப்பர் எனக்கு வந்து தெரியும், நான் வந்து எடுத்து ஒரு இடத்துல வச்சுருப்பேன். லாஸ்ட்டாக என்னோடய தங்கச்சியோட பர்த்டேக்கு வச்சுட்டு ஒரு ஷெல்ஃபில் தான் வச்சுருந்தேன். அந்த ஷெல்ஃபில் காணோம். நான் வந்து பீரோ முதல் கொண்டு தேடிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், காணோம். செம காண்டாயிடுச்சு. என்ன பண்ணேன்னு பாருங்கள், எல்லாத்தையும் வந்துட்டு கீழே இழுத்து போட்டு தேடினேன் பாருங்கள், இல்லை. அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு வாட்டி வந்து ஹஸ்பண்ட்டை ஃபோன் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்களா எங்கே வச்சிங்க, அது வந்து கேக் பேக் பண்ணுறதுக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு வந்து சொன்னங்காட்டிக்கு கிச்சனில் வந்துட்டு மேலே ஷெல்ஃபில் வேணால் பாரு ஒரு வாட்டி அப்படின்னு சொன்னாங்க. நானும் சேர் போட்டு மேலே கிச்சன் அட்டாளி மேலே ஏறி பார்த்தா தலைவர் அங்கே தூங்கிட்டு இருக்காரு. நம்மளால் கொண்டு போய் அங்கே பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு. நம்ம கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அது என்ன ஏதுன்னு அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோப்பா அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, அதுக்குள்ளே தம்பி எந்திரிச்சிட்டான். அவன் ஒரு பக்கம் அழுக, நான் ஒரு பக்கம் காண்டேன். ஏன்னா நம்ம இங்கே வந்து பேட்டரி ரெடி பண்ணி வச்சுட்டோம், அதுவும் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பயம்னா மாவு ரொம்ப கட்டியாக போய் அது ப்ரௌனி எதுவும் சாஃப்டாக வராமல் ஃபஜ்ஜியாக வராமல் ஆயிருமோன்னு ஒரு பக்கம் அந்த ஒரு யோசனையில் நான் வந்து டென்ஷனாகி தேடிட்டே இருந்தேன். ஒரு வழியாக பட்டர் பேப்பர் கிளச்சி நம்மளும் வந்துட்டு அதை வந்து பேக்கிங் ட்ரேக்கு வந்துட்டு அந்த பேட்டரை மாற்றிட்டு மேலே வந்து கார்னிஷிங்காகவும் நான் வந்துட்டு நட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பேக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 35 to 45 மினிட்ஸ், அதுக்கு மேலே வந்து பேக் பண்ணாதீங்க. ஸோ அதுவே வந்து போதும். சிம்மில் வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து களைச்சி போட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பாருங்கள் மேலே இந்த ஷெல்ஃபில் இருந்த புக்ஸு அது இது எல்லாத்தையும் எடுத்து தேடி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை யார் எடுத்து வைப்பா, அதை நம்ம தான் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணதுனால அந்த ஷெல்ஃப் கொஞ்சம் நீட்டாச்சு. இப்போது க்ளீன் பண்ண மாதிரியே ஆச்சு, அப்படியே வந்து நீட் பண்ண மாதிரியே ஆச்சு. நமக்கு வேலையும் முடிஞ்சு இதெல்லாம் முடிக்கவே வந்துட்டு கேக் நல்லா வந்து பேக் ஆகிடுச்சு. கேக்குன்ற பாருங்க ப்ரௌனிக்கு வந்து எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு ட்ரே கிடையாது, ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கணும். ஒட்டுச்சுன்னா நல்லா வந்து ஃபஜ்ஜியாக இருக்கும். ஸோ ஓவர் பேக் வந்து எப்போயுமே வந்து ப்ரௌனி பண்ணக்கூடாது. அவ்வளோதான், நான் அப்படியே வந்து மூடி வச்சுட்டேன். நைட்டு வந்து ஹஸ்பண்ட் வரக்கு ஒரு 1/2 an hour பிஃபோர் தான் வந்துட்டு இதை வந்து டீமோல்டே பண்ணேன் பேக்கிங் ட்ரேலேருந்து. உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா ப்ரௌனி. நீங்களும் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் இது கூட வந்துட்டு இந்த வேலண்டைன்ஸ் டே ப்ராப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு டேக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராப்ஸ் இருந்திருக்கும். அதில் ரோஸ் டே, கிஸ் டே, அப்புறம் சாக்லேட் டே இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அந்த ப்ராப்ஸ் எல்லாம் நம்ம எங்கே வைக்கிறது இந்த இத்தினோண்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, கேட்கல ப்ரௌனி அதில் வந்து வேலண்டைன்ஸ் டேன்ற சொல்லி ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும் வச்சுட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த ப்ரௌனிக்கும் அந்த ப்ராப்ஸுக்கும் பக்கா காம்போவாக இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் 2-3 ஃபோட்டோலாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து ப்ரௌனி எப்படி இருக்குது பார்க்குறக்கு, டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட சூப்பரான மொமெண்ட் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்கள். வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க ட்ரெயின் விட்டு இறங்கி. அதுக்கப்புறமா நான் கேமராலாம் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சு செட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், கரெக்டாக ஆங்கிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரே வந்துட்டாங்க. கேட்டை ஓப்பன் பண்ணோடனே நான் வந்து கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டேன். பாப்பா வந்து கீழே படிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா, அவங்க அப்பா வெடிக்கிட்டு, அவங்க அப்பா ஷூ கழட்டுற இடத்துல நின்றுட்டு இருந்தா. அங்கேருந்து அவளை தூக்கிட்டு தான் வந்து வந்துட்டு இருந்தாங்க. வர்றதுக்குள்ளே எனக்கு வந்து படப்படன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னா, போன வாட்டி சர்ப்ரைஸ் பண்ணி மாட்டிக்கிட்டேன் பச்சையா. இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு.
எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். நேற்று ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலை. வெஜ் பிரியாணி வந்து கொஞ்சமாக வந்துட்டு பன்னீர் ரோஸ்ட் பண்ணி வந்து எங்களோட வேலண்டைன்ஸ் டேவை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் எப்படி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.